ஹேண்ட்ஸ்டாண்ட் புஷ்அப்ஸ் கத்துக்கணுமா ப்ரோ? அப்ப நான் சொல்றத நல்லா கேளு. 4 ஸ்டெப்ல சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். 2026ல கலிஸ்தெனிக்ஸ் எப்படி ஸ்கிராச்ல இருந்து கத்துக்கிறது நீ ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன். அதனால ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்க. ஹேண்ட்ஸ்டாண்ட் புஷ்அப்ஸ் கத்துக்கணும்னா மொத்தமா 2 விஷயம் முக்கியமா தேவை. அதுல ஒன்னு செஸ்ட் வால் அசிஸ்டன்ட் ஹேண்ட்ஸ்டாண்ட் புஷ்அப்ஸ். இது அட்லீஸ்ட் 5 ரெப்பாவது உங்களால ஈஸியா பண்ண முடியணும். ரெண்டாவது ஹேண்ட்ஸ்டாண்ட். இதை உங்களால சாலிடா ஹோல்ட் பண்ண முடியணும். இது ரெண்டும் உங்களால பண்ண முடியலனா கண்டிப்பா ஹேண்ட்ஸ்டாண்ட் புஷ்அப்ஸ் கத்துக்க முடியாது. அதனால இந்த வீடியோலாம் பாருங்க, இதுக்கு ட்ரெயின் பண்ணுங்க, அதுக்கப்புறமா ஹேண்ட்ஸ்டாண்ட் புஷ்அப்க்கு ட்ரெயின் பண்ணுங்க. ஓகே, ஸ்டெப் நம்பர் 1. இந்த மாதிரி வால் அசிஸ்டன்ட் ஹேண்ட்ஸ்டாண்ட் புஷ்அப் பொசிஷனுக்கு போயிட்டு பொறுமையா கீழே வாங்க. கீழே வந்ததும் உங்களோட 2 காலையும் வால்ல இருந்து எடுத்துட்டு அப்படியே ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 2 நெகட்டிவ்ஸ். இந்த மாதிரி ஹேண்ட்ஸ்டாண்ட் பொசிஷனுக்கு போயிட்டு பொறுமையா கீழே வாங்க. ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது. செஸ்ட் வால் அசிஸ்டன்ட் ஹேண்ட்ஸ்டாண்ட் புஷ்அப் உங்களால ஈஸியா 5 ரெப் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பா உங்களால ஒரு நெகட்டிவ் பண்ண முடியும். ஸ்டார்டிங்ல பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால விட்டுறாதீங்க. ட்ரை பண்ண கண்டிப்பா உங்களால முடியும். ஸ்டெப் நம்பர் 3. இதே நெகட்டிவ்ஸ் தான் பண்ண போறோம். கீழே வந்த பிறகு ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான். முன்னாடி சொன்னதுதான். ஸ்டார்டிங்ல தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ட்ரை பண்ண உங்களால கண்டிப்பா முடியும். ஸ்டெப் நம்பர் 4. இந்த மாதிரி ஃப்ராக் பொசிஷனுக்கு போயிடுங்க. இந்த ஃப்ராக் பொசிஷன்ல இருந்து உங்களோட காலை ஸ்ட்ரைட் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே புஷ் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களோட காலை ஸ்ட்ரைட் ஆக்கும் போதே அப்படியே புஷ் பண்ணுங்க. போக போக என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆயிட்டு அதுக்கப்புறமா புஷ் பண்ணுங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப டீப்பா இருந்து புஷ் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால கொஞ்சம் மேல இருந்து புஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் போக போக டீப்பா இருந்து புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் கன்சிஸ்டன்டா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஹேண்ட்ஸ்டாண்ட் புஷ்அப்ஸ் ஈஸியா கத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாம இருக்க ஃபாலோ பண்ணுங்க.